வணக்கம் மக்களே. மக்களே, ஒரு ஜாதகத்தில் நிதியும் அதிர்ஷ்டமும் சார்ந்த எண்ணும் எழுத்தும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது ஆக்சுவலாக நிறைய பேர் ஜாதகம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே தெரியும். அவங்க காலமே கழிஞ்சிரும். இப்போ நடந்துரும் அப்போ நடந்துரும்னு எதிர்பார்த்துக்கினே இருப்பாங்க. ஏதோ ஒன்று சிறிதாக கிடச்சி அது மூலயமா நம்ம வளர்ந்துருவோம்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுப்பாங்க. பட் லாஸ் ஆகும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ப்ரொமோஷனில் போனோம்னாலும் சரி, காலம் கடந்து போகுமே தவிர அங்கேயே நிற்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும். அப்போது ஜாதகத்தில் உள்ள யோகம் ஏதோ ஒரு விஷயத்தினால தடைப்படுது. பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க, குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க, தோஷம்னு சொல்லுவாங்க, பிறர் சாபம்னு சொல்லுவாங்க, கர்மான்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அதே கர்மா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்குற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதிசூட்சமமான ரகசிய அதிர்ஷ்ட எண்ணும் எழுத்தும். இது மூலயமா ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சி அதே ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு பெயர் வச்சு, ஒரு எண்ணும் கண்டுபிடிச்சி, அந்த கூட்டுத்தொகையில் ஒரு பெயர் வச்சு, உங்கள் தடைப்பட்டிருக்கிற வாழ்க்கை, அதாவது நீங்கள் என்னவா போகணும், என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதில் தடைப்பட்டிருக்குது இல்லையா, அதை மேம்படுத்தி அதை அப்படியே உங்களை படிப்படியாக உயர்த்தி ஒரு உச்சத்துக்கு எடுத்துன்னு போய் நிற்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிதி மூலியமாகவும் சரி, அதிர்ஷ்டம் மூலியமாகவும் சரி, நீங்கள் வெளி வட்டாரத்துக்கு வந்தால் உங்களுக்கு உண்டான மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் சரி, நல்ல ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை இருக்கிற மாதிரியும் சரி, இது எல்லாமே ஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்கு. அது இந்த 2 விஷயத்து மூலியமாக செய்ய முடியும். அதுதான் அந்த நிதி மற்றும் அதிர்ஷ்டம். அது எப்படி என்பது உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இதன் மூலயமாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பது உறுதி. ஜெய் ஸ்ரீராம்.